போன வீடியோவில் அப்ரிவியேஷன் டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பிளாக் கோட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு BLOCK பிளாக் QUOT பிளாக் கோட் /பிளாக் கோட் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு கோட்டை ஆட் பண்ணுறோம், ஃபேமஸ் கோட். சாம்பிளுக்கு சும்மா ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட். இப்போ பிளாக் கோட்டை ஆட் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக கிளாஸ் பூட்ஸ்ட்ராப்பில் பிளாக் கோட்டு கிரியேட் பண்ணும்போது கிளாஸ் பிளாக் கோட்டுன்னு கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளாக் கோட்டு. இப்போ நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் இது நார்மல் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு, இது பிளாக் கோட் டெக்ஸ்ட். அதுக்கு ஃபூட்டர் கிளாஸ்ன்னு ஒன்று, பிளாக் கோட் ஃபூட்டர். யார் இந்த பிளாக் கோட்டை சொன்னதுன்னு, இந்த கோட் டெக்ஸ்ட். ஃபூட்டர் கிளாஸ். பிளாக் கோட் ஃபூட்டர் இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணுறோம் /ஃபூட்டர். இப்போ இந்த பிளாக் கோட் சம்மோன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கோட்டை சம்மோன் ஃபேமஸ் பிளாக் கோட்டு இன் சோர்ஸ் டைட்டில் கொடுக்கும்போது சைட் டைட்டில்னு ஒரு டேக் இருக்குது. CATE அதே போல் /CAT டைட்டில் சைட் டைட்டில் சோர்ஸ் டைட்டில்னு கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது இட்டாலிக் டெக்ஸ்டாக மாறி இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டு தெரியுது. இதை கிளாஸ் MB0-0 அப்போ இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ண வேண்டியதான். இப்போ நான் அந்த கிளாஸ் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0 மார்ஜின் பாட்டம் 0 கொடுத்ததுனால இந்த டெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்குது. இது உங்களுக்கு டெக்ஸ்ட்டு இப்படி வேண்டாம், பழைய இது போல் தான் வேணாம்னு சொன்னால் இதில் 1 2 முதல் 1லேருந்து 0 to 5 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 5 கொடுத்தா என்ன நிறைய ஸ்பேஸ் வந்துடுது. அதனால் நம்ம ஒரு 2 கொடுக்கணும். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம இப்போ அலைன் பண்ணணும்னா சென்டருக்கு அலைன் பண்ணுறோம். இப்போ இது லெஃப்ட் சைடு இருக்குது, அதை எப்படி அலைன் பண்ணுறதுன்னு டெக்ஸ்ட் சென்டர் டெக்ஸ்ட் -center ஈக்குவல் டுலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு இது நம்மளுக்கு சென்டர் வேண்டாம், ரைட் சைடு கார்னரில் வேணாம்னு சொல்லியாச்சுன்னா RIGHT சென்டரை மாற்றிட்டு ரைட்டு கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கோட் வந்துடுச்சு.
இந்த மாதிரி தான் Blockquote டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அலைன் பண்ணுறது. இதுக்கு கலர் கொடுக்கணும்னா கலர் நம்ம கொடுக்கலாம். கலர் டேகு டெக்ஸ்ட்டு டேஞ்சர் டெக்ஸ்ட்டு டேஞ்சர் கொடுத்தாச்சுன்னா டெக்ஸ்ட்டு ரெட் கலருக்கு செட் ஆகும். இதே போல் வேறு டெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு கொடுக்கலாம். என்ன கலர் வேணுமோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டெக்ஸ்ட் டேஞ்சர் டெக்ஸ்ட்டு சக்ஸஸ் எல்லாம் கொடுத்து டெக்ஸ்ட்டு கலராக மாற்றலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இன்லைனில் டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நேவிகேஷனை இன்லைனில் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம்.